கர்த்தருக்கு மகிமையுண்டாதாக. இன்றைய வேதவசனம் சங்கீதம் 41 1ஆம் வசனம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தருக்கு மகிமையுண்டாதாக. இந்த வசனம் பார்க்கும்போது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன், அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டு நம்மளை விட அநேக சிறுமையானவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு சில உதவி பண்ணுறது, அவங்களுடைய காரியத்தை நம்ம யோசிக்கிறது. சிலவங்க நல்லா ஆச்சரியமாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனால் மற்றவங்கள பற்றி யாரும் திங்க் பண்ண மாட்டாங்க. அவங்க குடும்பத்திலேயோ அவங்க தெரிஞ்சவங்களையோ அநேக சிறுமையாக இருப்பாங்க. ஆனால் யாருக்கும் எந்த எந்த அதை திங்க் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுடைய சுயநலமாகவே நடப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது எதை சொல்லுது. நீ சிறுமைப்பட்டவங்க மேல் சிந்தையாக இருப்பீங்கன்னா, அப்போ உனக்கு ஒரு தீங்கு நாள் வரும்ல. எல்லா மனுஷருக்குமே எப்போவுமே நன்மையான காலமாக இருக்காது. ஒரு நன்மை இருக்கும், ஒரு சறுக்கலான ஒரு தீமையான காலம் வரலாம். ஆனால் வேதம் சொல்லுது, அப்படி தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அப்படி தீங்கு நாள் வந்தாலும் அதில் கர்த்தர் விடுவிப்பாராம். அப்போ இந்த வேளையில் நம்ம எப்படி இருக்கோம் நம்ம நினைச்சு பார்ப்போம். ஏதாவது நம்ம சிறுமியானவங்களுக்கு நம்ம ஏதாவது நினைக்கிறோமா? சிறுமியானவங்களை குறித்து நம்ம ஏதாவது உதவி செய்கிறோம், ஏதாவது காரியம் செய்கிறோமா? அப்படி செய்யாமல் இருந்தால் இந்த ஒரு விஷயம் அர்ப்பணிப்போம். இது எல்லாம் நம்ம சொந்த வீட்டிலேயோ இல்லை தெரிஞ்சவங்களையோ உறவிலையோ தெருவிலையோ எங்கேயாவது சிறுமியானவர்கள் இருப்பாங்கன்னா அவங்களோட காரியத்துக்கு நம்ம முடிஞ்ச அளவு உதவி பண்ணுவோம். நம்முடைய தீங்கு நாளிலும் கர்த்தர் நம்ம விடுவிப்பார். அந்த தீங்கு நாள் நம்மளை அப்படியே அமிழ்ந்து போக பண்ணாது. அதுலேருந்து நம்ம தப்பித்து பிறகு தேவன் கிருபை செய்வார். அதுக்கு அர்ப்பணிப்போம். அந்த பூமியில் எல்லாம் சாட்சி வளர்த்துருவார், பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். அதுக்கு அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.